குரு பெயர்ச்சி பலன்கள் கன்னி. சோதனைகளை சாதனையாக்கி தொடர்ந்து செயல்படும் கன்னி ராசி நேயர்களே, உங்களின் ராசிக்கு குரு பகவான் 4-7ஆம் இட அதிபதியாக இருந்து லாபஸ்தானத்தில் வந்து அமர்வது மிக சிறப்பான நற்பலன்களை பெற்றுத் தருவார். வரும் 2-6-2026 முதல் லாபஸ்தானத்தில் இருந்து கொண்டு அவர் பார்க்கும் இடம் சிறப்பாக அமையும். முயற்சி ஸ்தானத்தை பார்வையிடுவது எடுத்த காரியத்தில் என்ன தடை வந்தாலும் அதனை சிறப்பாக செய்து முடிப்பீர்கள். கீர்த்திஸ்தானம் என்பதால் வெற்றியின் இலக்காக அமையும். சொந்த காலில் நிற்க வேண்டுமென்று சுயதொழில் செய்பவர்களுக்கு நல்ல காலமாக அமையும். யோகாதிபதி சனியை குரு பார்வையிடுவது உங்களுக்கு சிறப்பான நல்ல பலனை பெற்றுத்தரும். குரு பார்க்கும்போது கேந்திராதிபதி திரிகோணாதிபதியை பார்க்கும்போது சிறப்பான பலனை பெற்றுத்தரும். காரியத்தில் கண்ணாக இருப்பீர்கள். நீங்கள் இனி யாரையும் நம்ப மாட்டீர்கள். எதையும் பரிசுத்தமாக செய்ய வேண்டும் என்று நினைப்பீர்கள். மற்றவரை பற்றி கவலை கொள்ள மாட்டீர்கள். 5ஆம் இடத்தை பார்வையிடுவது விருப்பமுடன் யாரைவது காதலித்து இருந்தால் அவருக்கும் விருப்பமுள்ளதா என அறியும் காலமாக அமையும். பூர்வ புண்ணியஸ்தானம் என்பதால் முன்பிறவியின் விட்டகுறை தொட்டகுறை என்று இந்த பிறவிலும் தொடரும் காரியம் உங்களுக்கு உங்களின் வாழ்க்கை ஏற்கனவே நடந்தது போல தெரியும். கடந்த பிறவியையும் எதிர்காலத்தில் மறுபிறவியை பற்றி யோசிக்க செய்வது குரு என்பது பிருகுநந்தி ஜோதிடத்தில் சொல்லப்படுகிறது. அதனைக் கொண்டு தொடர்புகளை குரு ஏற்படுத்தி கொடுப்பார். குலதெய்வம் தெரியாதவர் முயற்சி செய்தால் குலதெய்வத்தை அறிவீர்கள். அறிவியல் பூர்வமான சிந்தனைகளை அறிந்து கொள்வீர்கள். எதை செய்தால் பித்தம் தெளியும் என்பதை உணர்வீர்கள். சரியான பாதையை தெரிவு செய்வீர்கள். 22-10-2026 முதல் 24-12-2026 வரை குரு அதிசாரமாக சிம்மம் வரும்போது உங்களுக்கு விரயஸ்தானத்தில் அமர்வது புதிய செலவுகளை செய்ய வேண்டி வரும். இருமாடம் சற்று கவனமாக செலவு செய்வதும் புதிய முதலீடுகளை தவிர்ப்பது நல்லது. பங்கு முதலீடுகளை தவிர்ப்பது நல்லது. அரசியலில் நல்ல ஆலோசகராக இருப்பதும் முடிவுகளை தெளிவுபடுத்தி சொல்வதிலும் திறமையானவராக இருப்பீர்கள். கணக்கு போட்டு காட்டுவதிலும் திறமையாளராக இருப்பீர்கள். இனி மீண்டும் வக்ரமாகி கடத்திற்கு செல்லும்போது பழைய நிலையை அடைவீர்கள். சொன்னதை செய்வதில் அக்கறை காட்டுவீர்கள். பொதுநலன் கருதி நீங்கள் செய்யும் ஒவ்வொரு காரியமும் சிறப்பாக அமையும். குடும்ப ஒற்றுமைக்கு பாடுபடுவீர்கள். புத்திர புத்திரிகளின் எதிர்காலம் கருதி அவர்களின் வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருப்பீர்கள். சாதனைகளை நிகழ்த்த தேவையான யுக்திகளை கையாளுவீர்கள். திடமான நம்பிக்கை கொண்டு செயல்படுவீர்கள். பொருளாதார வளர்ச்சி தன்னிறைவு பெறும்படியாக அமையும். கருத்து ஒற்றுமை உள்ளவர்களிடம் மட்டுமே தொடர்பு கொண்டு செயல்படுவீர்கள்.